வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்குற திருத்தலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தமர் கோயில் திருச்சியில் இருக்குது. 108 திவ்ய தேசத்தில் 3வது திவ்ய தேசம். திருச்சி டோல்கேட்டுக்கு முன்னால பாலத்துக்கு அடியில் இருக்குது. ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அதை பற்றி விளக்கமாக சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து 4 கிலோமீட்டர். இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, மும்மூர்த்திகள் தம் தேவியரோடு இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க தோழனா கூட இந்த மாதிரி மும்மூர்த்திகள் இருக்கிறாங்க, ஒட்டுக்கா கூட இருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய தேவியரோடு இருக்கிறது ரொம்ப அபூர்வம். அது இந்த கோயிலில் அமைஞ்சிருக்குது. பிரம்மா சரஸ்வதியோட, உத்தமர்ங்கிறது புருஷோத்தமன் பூர்ணவழி தாயாரோடு இருக்கிறாரு. சிவன் பிச்சாடனரா பார்வதி தேவியோடு இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான திருத்தலம். இந்த கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மா ஒரு தடவை ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு பொய் சொல்லிடுறாரு. கோபமடைஞ்ச சிவன் பிரம்மாவுக்கு அப்போ 5 தலை, ஒரு தலையை தன்னுடைய கையால் கொய்தர்றாரு. அந்த கொய்த தலை அந்த கபாலம் சிவனுடைய கையில் ஒட்டிக்குது. பிரம்மகர்ஷி தோஷம் கிடைச்சிருது அவருக்கு. இதை போக்குறதுக்காக எங்கெங்கேயோ போகிறாரு. கடைசியாக இந்த திருத்தலத்துக்கு பூர்ணவழி தாயார் தன்னுடைய கையால் அன்னத்தை எடுத்து போடுறாங்க அந்த கபாலத்தில். அந்த கபாலத்தில் அன்னம் அவங்க கையால் போட்ட உடனே அந்த கபாலம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுது. அந்த இவருக்கு சாபம் தீர்ந்த இடம். 3 பேரும் இருக்கிறாங்க. நாம் வந்தோம்னா 3 பேரையும் ஒட்டுக்கா தரிசனம் பண்ணிடலாம். பார்வதி தேவி இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கிறாங்க. சரஸ்வதி ஸ்கூல் பிள்ளைங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கும் பிள்ளைகள் சரஸ்வதியை கும்பிட்றதுனால கல்வி செல்வம் நல்லா வழங்குது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூர்ணவழி தாயார் தன்னுடைய கையால் அன்னத்தை போட்டதுனால அன்னம் நம்ம வீட்டில் சாப்பாட்டில் எந்த சுவை பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் எப்பயுமே இருக்க வாய்ப்பு இல்லை. சாப்பாட்டு தட்டுப்பாடோ பிரச்சனையோ எப்பயும் வராது. நாம் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு கல்யாணமோ விசேஷமோ கல்யாணத்தில் பண்ணுவோம். எவ்வளோ சிரமங்களும் கஷ்டத்துக்கு நடுவில் நாம் ஒரு நல்ல எவ்வளோ ஏற்பாடு பண்ணுவோம். அப்பையும் ஏதோ ஒரு தடங்கள் சாப்பாட்லேயோ இதில் வந்துருச்சுன்னா நம்ம மனசு கஷ்டமாயிடும். இந்த மாதிரி திருத்தலத்தோட இந்த தேவியருடைய காசி அன்னபூரணி, இங்கே பூர்ணவழி தாயார், இவங்களுடைய அனுகிரகம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றவங்க திருப்தியாக சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தையோடு நம்ம வாழ்த்திட்டு போவாங்க. இது அனுபவத்தில் கண்ட உண்மை. நீங்கள் வீட்டில் அன்னபூர்ணி தாயாரோடைய சிலையை வச்சு வணங்கினாலும் இந்த பலன் தான் கிடைக்குது. இங்கே தாயாரை நேரடியாக வணங்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கிய விஷயம், நம்ம கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் இருக்கிற விமானம், ஸ்தல விருட்சம், தீர்த்தம், இந்த கோயிலில் ஸ்தல விருட்சம், வாழை மரம், அதெல்லாம் கும்பிட்டுட்டு மூல வரையும் கும்பிட்டாதான் பூரண பலம் கிடைக்குன்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.